ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏடிஎம்களில் பணம் எடுக்க இனி வரும் காலங்களில் நாம் அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கும். ஏனென்றால் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான பரிமாற்ற கட்டணங்களை உயர்த்துவதாக ரிசர்வ் வங்கி ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த பரிமாற்ற கட்டணம் எவ்வளவு தூரம் உயரும், எப்போது முதல் இது அமலுக்கு வரும், இது குறித்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் நம்ம நாட்டில் யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு என ஏகப்பட்ட வசதிகள் வந்தாலும் கூட இன்னுமே ரொக்கம் தான் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருது. இன்னுமே நகரங்களை தாண்டி ஊர் பக்கம் போனால் பல இடங்களில் ரொக்கத்தை மட்டுமே வாங்குறாங்க. இதனால் கைவசம் பணம் வைத்திருப்பது முக்கியமாக கருதப்படுது. கிட்டத்தட்ட அனைவருமே நமக்கு தேவைப்படும் போது ஏடிஎம்களில் தான் பணம் எடுப்போம். இதற்கிடையே ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை உயர்த்தப் போவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வரும் மே 1ஆம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரும் சூழலில் அதன் பிறகு பணம் எடுக்க கூடுதல் கட்டணத்தை செலுத்த வேண்டும். இது குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது நாட்டில் அனைத்து தரப்பினருக்கும் ஏடிஎம் சேவை சென்றடைய வேண்டும் என்பதற்காக ரிசர்வ் வங்கி தனியார் நிறுவனங்களையும் ஏடிஎம்களை ஆப்ரேட் செய்ய அனுமதி அளித்தது. அதன்படி டாடா, இந்தியா ஒன் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஏடிஎம்களை ஆப்ரேட் செய்து வருது. செலவுகளை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பதற்கான கட்டணங்களை அதிகரிக்க வேண்டும் என இந்த நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்தன. இந்த கோரிக்கையை ஏற்ற ரிசர்வ் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான பரிமாற்ற கட்டணங்களை உயர்த்தியுள்ளது. வரும் மே 1ஆம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருது. எனவே இதற்கு மேல் ஏடிஎம்கள் மூலம் பணம் எடுக்க நாம் அதிக கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, இந்த கட்டணம் யாருக்கு உயரும், எவ்வளவு உயரும் என்ற விவரத்தை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. ஒரு முறை பணம் எடுத்தாலோ நாம் அதிக கட்டணம் செலுத்த தேவையில்லை. இப்போது ரிசர்வ் வங்கி ஏடிஎம் பரிமாற்ற கட்டணத்தை மட்டுமே உயர்த்தியுள்ளது. ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம் என்பது ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் மற்றொரு வங்கியின் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும்போது செலுத்தும் கட்டணமாகும். அதாவது நீங்கள் ஒரு HDFC வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னாக்கா, நகர்ப்பகுதிகளில் வசிக்கும் நீங்கள் SBI வங்கி ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும்போது முதல் 3 முறை கட்டணம் இல்லை. ஆனால் 4வது முறை பயன்படுத்தும் போது நீங்கள் தனி கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த பரிமாற்ற கட்டணத்தை தான் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. அதன்படி மே 1ஆம் தேதி முதல் இலவச வரம்பை தாண்டிய ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் உயர்த்தப்படுது. பணம் எடுக்கும் நிதி பரிவர்த்தனை ஒவ்வொன்றுக்கும் கட்டணம் ரூபாய் 17 ரூபாய் 19 உயர்த்தப்படுகிறது. அதேபோல நிதி அல்லாத பரிவர்த்தனைகள், அதாவது இருப்பு விசாரணை, மினி ஸ்டேட்மெண்ட் போன்றவைகளுக்கு ஒரு பரிவர்த்தனை ஒவ்வொன்றுக்கும் கட்டணம் ரூபாய் 6 7 உயர்த்தியுள்ளது. நீங்கள் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட மெட்ரோ நகரங்களில் வசித்தால் 3 பரிவர்த்தனைகள் மட்டுமே இலவசம். அதன் பிறகான ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே நேரம் மற்ற ஊர்களில் வசிப்போருக்கு 5 பரிவர்த்தனைகள் இலவசமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு ஏடிஎம் குறைவாக உள்ள சிறிய வங்கிகளை அதிகம் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. வங்கிகள் இந்த உத்தரவை வாடிக்கையாளர்களிடம் மாற்றுவார்களா என்பதை இதுவரை முடிவு செய்யவில்லை. எனினும் முந்தைய அனுபவங்கள் அடிப்படையில் இறுதியில் வாடிக்கையாளர்களே இதற்கான பாரத்தை ஏற்க வேண்டி வரும் என எதிர்பார்க்கப்படுது. கடந்த 10 ஆண்டுகளில் ஏடிஎம் பரிமாற்ற கட்டணங்கள் மாற்றப்பட போதெல்லாம் வாடிக்கையாளர்களிடம் இருந்துதான் வங்கிகள் கூடுதலாக பெற்றது. இந்த முறை கூட அதில் மாற்றம் இருக்காது என ஒரு மூத்த வங்கி அதிகாரி தெரிவித்துள்ளார். ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம் என்பது ஒரு வங்கி மற்றொரு வங்கியின் ஏடிஎம் சேவைகளை பயன்படுத்துவதற்கான செலுத்தப்படும் கட்டணமாகும். இது பொதுவாக வாடிக்கையாளர்களின் மொத்த செலவில் சேர்க்கப்படும். பணம் எடுப்பது போன்ற நிதியியல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் உயர்த்தம் செய்யப்பட்டது. ஏடிஎம் பயன்பாட்டை பொறுத்தவரை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு உள்ள இலவச பரிவர்த்தனை வரம்புகள் மட்டுமே இலவசமாக பயன்படுத்த வேண்டும். ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம் உயர்வு சிறிய வங்கிகளுக்கு பெரும் சவாலாக அமையும். ஏனெனில் சிறிய வங்கிகள் பெரிய வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் அதிகமாக இருக்கும். இந்த செயலின வாடிக்கையாளர்களுக்கு மாற்றினால் அவர்கள் அதில் பாதிக்கப்படுவார்கள். ஏடிஎம் பரிமாற்ற கட்டணங்கள் கடைசியாக 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னர் தற்போதுதான் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டணம் உயர்வு குறித்து வங்கி வாடிக்கையாளர்கள் கூறியபோது, இனிமேல் ஏடிஎம் பக்கமே செல்ல முடியாது, அவசர தேவை என்றால் வங்கிகளுக்கு சென்றுதான் பணம் எடுக்கும் சூழல் ஏற்படும் என மக்கள் மத்தியில் சொல்லப்படுது. இந்த ஒரு புதிய உத்தரவானது மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, ஏடிஎம்மை பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால் இனி வரும் காலங்களில் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க. முதல் 3 முறை மட்டுமே உங்களுடைய மற்ற வங்கி ஏடிஎம்களை நீங்கள் பயன்படுத்த முடியும் இலவசமாக. அதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய வங்கி ஏடிஎம்மை பயன்படுத்தினா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற வங்கியை பயன்படுத்தும் போது இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. இதுக்கான கட்டணத்தை தான் இப்போ அதிகப்படியாக உயர்வு செஞ்சுருக்காங்க ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த ஒரு கட்டண உயர்வு மே 1 முதல் அமலுக்கு வருது. ஸோ இந்த கட்டண உயர்வு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.